நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு தாத்தா? இங்க வா வா இங்க வா இங்க வா இங்க உட்காரு 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 உட்காரு. அடடா, என்னாச்சு தாத்தா? உனக்கு என்னாச்சு தாத்தா? நீ போகல, நான் குணமாயிட்டேன். பாஸ்கர், என்னோட நலனை விட விஜயநகரத்தோட நலன் ரொம்ப முக்கியம்பா. திரும்பவும் அதே கதை. பாரு தாத்தா, நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன். நிரந்தரமா நாளைக்கு என் அப்பாவை சந்திக்க மட்டும்தான் நான் திரும்ப வருவேன். உன்னோட அப்பாவா? உன்னோட அப்பா உயிரோட இருக்காரா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் உயிரோட இருக்காரா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்பி வராரா? நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஒண்ணுக்கு 2 பேரு. அப்புறம் அந்த மந்திரியால உங்க 2 பேரோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்க முடியாது. சரி சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க இருக்காரு? அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நாளைக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன சந்திக்க வராரு. காந்தா கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துட்டு போயிருந்தாருல, அதுல அவர் எனக்கு இதுதான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. கடிதத்துல எழுதிட்டு போயிருந்தா? ஆமா. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி பொய்யானது. அப்புறம் ஏன் நீ இங்கிருந்து ஓடுற? ஒருவேளை இன்னைக்கு நீ விஜயநகரத்தை விட்டு ஓடிட்டேன்னா நாளைக்கு உன் அப்பாவை சந்திக்கிறதுக்கு எப்படி வர முடியும்? உனக்கு தெரியுமா, பண்டிகை காலங்கிறதால எல்லையில காவலை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. யோசிச்சு பாரு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவருடைய மகனை சந்திக்க போற அந்த நொடிக்காக காத்துட்டு இருப்பாரு. ஒருவேளை நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர முடியாம போயிருச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? அது அவருக்கு எவ்வளவு வருத்தமாவும் வலியாவும் இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அப்புறம் நீ அந்த மந்திரிய பார்த்து இவ்வளவு பயந்துட்டியா? உங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நீ இழக்க விரும்புறியா? தாத்தா, உங்களோட அந்த கை காலவெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஆனா காந்தா இப்ப என்ன ஒரு நொடி கூட இந்த ராஜ்யத்துல இருக்க விட போறதில்ல. உண்மையை சொல்லணும்னா அந்த கை காலவை விட காந்தாவை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இதான் விஷயமா? என்ன அவ்வளவுதான் விஷயமா? இந்த முடி இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? இது இருக்கு. இந்த முடி இருக்கு இல்லையா, அப்படியே சும்மா எல்லாம் வளர்ந்துடல. பெண்களை புரிஞ்சுக்க வைக்கிறது எனக்கு கை வந்த கலை தெரியுமா? அந்த நடன கலைஞர் சௌதாமினி தேவி எனக்கு ஞாபகம் இருக்காங்க. அமைதியாரு. வா, என் கூட வா. எங்க? அடவா. ஐயோ, வாங்குறேன். திரும்ப அதே கதையா? நில்லுங்க. மூஷக்கையா இப்போ அவரை இங்கே இறக்கி விட சொல்றாரு. அப்பதான் அவரால கொஞ்சம் தனியா இருந்து அடுத்த தாக்குதலுக்கு திட்டமிட முடியுமா? அடே முட்டாளுங்களா, நான் ஒண்ணும் அப்படி எல்லாம் சொல்லல. இவரோட கட்டளைய சீக்கிரமா நிறைவேத்துங்க. வாங்க, சீக்கிரமா வாங்க. அடே நில்லுங்கடா முட்டாளுங்களா, என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? போலாம். அமரபாளி மகளே, காவலனே, என்னுடைய மகள் எங்க?
அம்மு எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க இங்கதான் இருந்தாங்க மந்திரியாரே. இளவரசிக்கு ஒரு கீறல் ஏற்பட்டிருந்தா கூட இங்க மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சது மந்திரியாரே. அம்மு 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 நீ இங்கே இருந்த? உன்னை நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுப்பா? கைய காட்டுங்க. அடடே ஒண்ணு இல்லம்மா மகளே, ஒண்ணு இல்ல. அது நீ உன்னோட அறையில இல்ல இல்லையா? அதான் நான் பயந்துட்டேன். எங்க நீயும் என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டியோன்னு. என்னப்பா, உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? நீ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வருது. எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்களும் இப்படிதான் என்ன பாத்துக்குவாங்க. நாளைக்கு திருவிழா இல்லையாப்பா? அதான் நான் தயாராகிட்டு இருந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. அப்போ நாளைக்கு நீ ஜென்மாஷ்டமிக்காக தயாராகிட்டு இருக்கியா? அப்படின்னா நீ நாளைக்கு நாள் முழுக்க விரதம் இருக்க போறியா? நீ இப்படி விரதம் இருக்க போறன்னா எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுமே அம்மு. பாரம்பரியம் இல்லையாப்பா? ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும். எனக்கு அது தெரியும் அம்மு. ஒவ்வொரு வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நான் உனக்கு ஒரு அரிதான அன்பளிப்பை வழங்க போறேன். உனக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் அந்த பாலகோபாலன் கிட்டயே இல்லாத ஒரு மயில் இறக உனக்கு பரிசா தர போறேன். அந்த முட்டாளுங்க என்ன இங்க விட்டுட்டு போயிட்டானுங்க. இங்க மட்டும் யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படிலாம் யாராச்சும் ஒருத்தர் விட்டுட்டு போவாங்களா என்ன? போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட என் முகத்தை பார்க்கவே இல்ல. வா வா வா. ஐயோ தாத்தா விடு. அட அட பாஸ்கர், ஏன் கோழ மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? வா, நான் இருக்கல்ல. அதுதான் எனக்கு பயமே. நீ இப்ப இருப்ப, ஆனா தேவைப்படும் போது பட்டுன்னு காணாம போயிடுவ. அட அதெல்லாம் விடு. நான் உன்னோட அப்பா அம்மாவை கூட கட்டுப்படுத்தி வச்சிருந்தவன். அப்படி இருக்கும்போது இந்த 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 காந்தால எந்த மூளைக்கு? என்ன இந்த 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 காந்தா அம்மாவை கட்டுப்படுத்துறீங்களா? தடியால எவ்வளவு அடி வாங்குனீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. மறந்துட்டீங்களா? ஐயோ போகட்டும் விடு, அதெல்லாம் கடந்த காலம். இப்ப வா, அட வான்னு சொல்றேன்ல, உள்ள வா. ஐயோ வா. நீ திரும்ப வந்துட்டியா? ஐயோ தாத்தா ஏதாவது பேசு. இப்பதான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. என்ன பேசணும்? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது பேசு. அது அது காந்தா, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, இவன் போய்கிட்டு தான் இருந்தான். நான் வந்துகிட்டு இருந்தேன். இவன் போய்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் வழியில இவனை பார்த்தேன். நான் இவனை தடுத்து நிறுத்திட்டேன். நான் இவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஜென்மாஷ்டமி வருது, அதனால அந்த நாள்
எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல இருந்து போக ஆமா மாட்டாங்க. இவர்தான் சொன்னாரு. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர போயிருக்கான்னு நினைக்கிறேன். உன்னோட தண்ணி வந்துருச்சா? குடி. காத்தா இப்ப எதுக்கு இந்த தடிய கையில எடுத்துட்டு வந்திருக்கு? பாரு, நான் உன்னோட அப்பா மாதிரி. ஆனா எதிரி பண்ற காரியத்தை தானே பண்ணிருக்கீங்க. ஐயோ அம்மா, உங்களோட புத்தி மழங்கிருச்சா என்ன? மரண வாசல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்தா, ஆனா நீங்க இத திரும்ப இழுத்துட்டு வந்துட்டீங்க. ஐயோ என்னோட வயசு கொஞ்சம் பாருமா. ஐயோ பாரு இந்த வயசுல நான் கீழே விழுந்துட்டேன்னா எலும்பெல்லாம் உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த வயசுல சுலபமா ஒண்ணு கூடாது. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, இப்ப நீங்க போய் மகாமந்திரியார் கிட்ட யுத்தத்துக்கு சவால் விடுங்களேன். இவனையே மாட்டி விடுறீங்க. அப்புறம் நீ? நான் போயிட்டு தான் இருந்தேன், இவர்தான் என்ன பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, இவர் தடுத்துட்டாரு, நீ அப்படியே வந்துட்டியா? நான் சொல்றத எதையும் கேட்க மாட்டேல்ல. நீயும் தடுத்து பாரு, நீ சொல்றதையும் நான் கேட்பேன். இந்த தடவை நானே உன்னை எல்லைக்கு கூட்டிட்டு போய் விட போறேன். போ போ. இரு. கேளு அம்மா மகளே காந்தா, நான் சொல்றத கேளு. இப்ப முதல்ல நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை பத்தி எனக்கு தெரியும். முதல்ல இவங்க அப்பாவை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருந்தீங்க, இப்போ இவனை மாட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. போங்க, இங்க இருந்து போங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன். ஐயோ தாத்தா, இந்த சித்திரவதை அறையில என்ன தனியா விட்டுட்டு போகாத. நீ இப்போவே உடனே இங்க இருந்து கிளம்பு. உடனே ஓடிடு, இல்லனா என்ன? இல்லனா உனக்கு அடி விழும். இந்த தடிய பார்த்துல எனக்கு பயம் இல்ல காந்தா. அந்த மகா மந்திரியை பார்த்து எனக்கு பயம் இல்ல. தனியா இருக்க போறோன்றத நினைச்சு பார்க்கும் போதுதான் பயமா இருக்கு. நான் பிறந்தப்போ என் மொத்த குடும்பமும் என் கூட இருந்தது இதே வீட்டுல. திரும்பி வரும்போது என்னோட மொத்த குடும்பமும் என் கூட இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் குருகுலத்துக்கு போனேன். ஆனா திரும்பி வரும்போது என்ன கிடைச்சது? பாழடைஞ்ச கட்டடம் போல இருக்கிற ஒரு வீடு. ஆனா இப்ப திரும்ப எங்க அப்பாவை சந்திக்க போறோன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது நானே அவரை விட்டுட்டு இங்க இருந்து போகணும்னு சொல்றேன். என் மனசு எனக்கு சொல்லுது காந்தா, நாளைக்கு என் அப்பா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருவாரு. கண்டிப்பா அவர் என்ன வந்து பாப்பாரு. ஆனா மகாமந்திரி காந்தா, என்னுடைய அடையாளமே என்னுடைய குடும்பம் தான், என்னுடைய அப்பா தான். என்னுடைய சிதறி போன குடும்பத்தை நான் திரும்ப ஒண்ணு சேர்க்க ஒண்ணு பல மகாமந்திரிகளை எதிர்க்கவும் தயாரா இருக்க. நாளைக்கு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் என் அப்பாவை கண்டிப்பா சந்திக்க போறேன். அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவரை பார்க்காம நான் போக மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன். சரி விடு. சரி நான் பசியில செத்து போனா கூட பரவாயில்ல. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல தெரியுமா? என்ன, நீ இன்னும் எதுவுமே சாப்பிடலையா? சரி, நீ இப்ப அழறத நிறுத்து, நான் இப்ப வரேன். இந்தா. இதுல ஒண்ணுமே இல்லையே. கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. சரி. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? நீ பிரதான பாதை வழியா போகாத. மகாமந்திரியோட உளவாளிகள் சுத்திட்டு இருப்பாங்க. நீ பின் வழியா போ. அந்த தெருவுல முனையில முதல்ல இருக்க காய்கறி கடையிலேயே காய்கறிகளை வாங்கிட்டு வந்துரு. சீக்கிரமா போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள நான் அடுப்பு பத்த வைக்கிறேன். நீ அடுப்பை ஏத்தி வை, நான் சீக்கிரமா காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறேன். முட்டாள்களோட இத்தனை வருஷமா நான் எப்படி இருந்தேன்றதே என்னால நம்ப முடியல. எல்லாரும் சொல்றது சரிதான், இந்த உலகம் ஒரு வட்டம். எங்க இருந்து ஓடுனனோ திரும்ப அங்கே வந்துட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என் அடையாளத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தேன்.
இருக்க இந்த சங்கடத்தை எல்லாம் போக்கிடுங்க கடவுளே. அம்மா அப்புறம் குண்டப்பா கூட எங்க போனாங்கன்னே தெரியல. யாரும் என்ன கண்டுபிடிக்காம இருக்க எங்க போறது எங்க ஒளிஞ்சுக்கிறதுனே தெரியல. அந்த முட்டாள் கொள்ளக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த நாள நான் இப்ப கூட நினைச்சுட்டே தான் இருக்கேன். எங்களோட பிரதிநிதிய எங்க கிட்ட இருந்து நீ பறிச்சிட்டியே அம்மா. நீ இப்படி எங்களை அனாதையா விடக்கூடாது. நீ எங்களுக்கு ஒரு புதிய பிரதிநிதிய தந்துதான் ஆகணும் அம்மா. வெறும் ஒரே ஒரு அறிகுறி காட்டம்மா. வானத்துல இருந்து குதிச்சு பள்ளத்துல மாட்டிக்கிட்டேன். நகர காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த கொள்ளக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு மேல எங்களுக்கு யாரு வழிகாட்டுவாங்க அம்மா? எங்களோட பிரதிநிதியா யாரு இருப்பாங்க அம்மா? தேவியம்மா நமக்கான வழிகாட்டிய அனுப்பிட்டாங்க. அவங்களோட சேவகனான மூஷக்கோட அவதாரத்துல. தேவியம்மா மூஷக்கையா, தேவியம்மா மூஷக்கையா. நான் ஒரு பெண்ணா இல்ல ஆணான்றத கூட அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. அவங்களோட பிரம்மையில மூழ்கி என்ன அவங்க தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்னோட முகம் அப்படியே பழைய மாதிரியே இருக்கு. இன்னும் இதுல இளமை தெரியுது. நீங்க இல்லன்னு விஜயநகரத்துல இருக்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் எப்படி ஒத்துப்பேன்? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கீங்க. எப்ப நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ அப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க எப்படி இருந்தனோ அதே மாதிரி அழகா தான் இருப்பேன். வாங்க 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 தத்தாச்சாரியாரே. வணக்கம். உங்களுக்காக காத்திருந்து எங்க கண்களே பூத்துடுச்சு. இந்த விஜயநகரத்தோட மிகப்பெரிய நலன் விரும்பி பிரபலமான ராஜகுரு. உங்களுடைய தைரியத்தை பாராட்டியே ஆகணும். நீங்க எல்லாருக்கும் முன்னாடியே மந்திரியார் அவர்களையே அவமானப்படுத்திருக்கீங்களே. அந்த மயில் தோகை கிரேடும் இல்லாம பாலகோபாலனை கற்பனை பண்றது இல்ல நான் அப்படியெல்லாம் மகா மந்திரி அவமானப்படுத்தணும்னு நினைச்செல்லாம் அப்படி பேசல. நான் வெறும் விஜயநகரத்தோட மரியாதை. இந்த தத்தாச்சாரியா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரே. போலாம். எங்க வாங்க வாங்க வாங்க. அட உங்களை தான். போங்க முன்னாடி போங்க. போங்க. என்னது இது? இது மேல ஏறி நில்லுங்க. ஏறணுமா? ஏன் ஏறணும்? அட உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. நாளைக்கு ஜென்மாஷ்டமி. பானை உடைக்கிற சடங்கு வேற இருக்கு இல்லையா? அப்புறம் நீங்க பாலகோபாலருடைய ஒரு சிறந்த பக்தராச்சே, மயிலிறகின் பாதுகாவலரும் கூட. அப்ப நீங்க தானே இந்த பானைகள் எல்லாத்தையும் உடைக்கணும். என்ன? ஆனா ஜென்மாஷ்டமி நாளைக்கு தானே? நாளைக்குதான். ஆனா அதுக்கான பயிற்சியை இன்னையில இருந்தே ஆரம்பிக்கணும் இல்லையா? இல்ல. போங்க.
ஆரம்பிங்க. இப்ப உங்களோட இந்த பானையை வச்சு அந்த பானைகளை உடைச்சிடுங்க. எனக்கு நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அப்ப நாளைக்கு தானே வரதா இருக்காரு. அப்ப இன்னைக்கு எனக்கு ரொம்ப விசித்திரமா தோணுது. ஏதோ எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒருத்தரை சந்திக்க போற மாதிரி இருக்கு. ராமா, நீ வந்துட்டியா? உடைக்கணும் இல்லனா அப்படி வாங்க வலிக்கு. இப்ப உங்களுடைய பானை உடைக்கிற திறமைய அந்த பானையிலையும் காட்டுங்க. உடைச்சிடுங்க. உடைக்கிறீங்களா இல்ல? எழுந்து நில்லுங்க. பானைகளை உடைங்க. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் குருக்களே, தயவு செஞ்சு என்னோட வயசையாவது நினைச்சு பாருங்களேன். நான் உங்களோட பதவியில் இருக்கும் போது உங்களை விட அகங்காரம் பிடிச்சவனாவும் பேரசக்காரனாவும் இருந்தேன். ஆனா விஜயநகரத்துக்கு எதிராக நான் எந்த காரியத்தையும் செஞ்சதில்லை. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இந்த மயிலருக்கு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட மரியாதை தேவையில்ல. பானைகளை உடைங்க. இல்ல, என்னால முடியாது. தனி ஐயா அவர்களே, என்ன கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? மணி ஐயா அவர்களே, நீங்க தான் என் மேல இருக்கீங்க. நீங்க எழுந்தாதான் என்னால எழுந்திருக்க முடியும். ஆனா இங்க இருந்து எழுந்திருக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. எங்க போறீங்க தத்தாச்சாரியாரே? போது என்ன விட்டுடுங்க. எனக்கு போதுமான தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? இப்பதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கூறு உருளைக்கிழங்குக்கான காசு கொடுத்திருந்தேன். ஆனா இது அரைக்கூறு மாதிரி தான் இருக்கு. அடவன் கண்ணு முன்னாடி தானே எடை போட்டு கொடுத்தேன். கடவுள் கண்ணை கொடுத்திருக்காருல்ல. கண்ணை கொடுத்திருக்காருப்பா, ஆனா பார்வைய கொடுக்கல. அப்ப வேணும்னா ஏன் கண்ணை எடுத்து உனக்கு தரவா? இப்ப இங்க இருந்து கிளம்பு. என்னோட நேரத்தை வீணாக்காத. அம்மா, உங்களுடைய போர்வை. இங்க இருந்து போறியா இல்லையா? உருளைக்கிழங்கு. கடைக்காரரே,
ஏன் நீங்க இவர்கிட்ட மனசாட்சியே இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க? கலாச்சாரம் தெரியலனாலும் குறைஞ்சபட்சம் இவரோட வயசுக்காக மரியாதை கொடுங்க. நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எவ்வளவு வருடங்களா நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இதெல்லாம் நீ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சரிதான், நான் போய் இதெல்லாம் மகா மந்திரியார்கிட்ட சொல்றேன். அவர் வந்து பார்க்கட்டும். மந்திரியாரா? நான் அப்படியே பயந்து போயிட்டேன். பயந்துதானே ஆகணும். மகா மந்திரிய எனக்கு நல்லா தெரியும். பாதாள லோக பேரை கேள்விப்பட்டிருக்கியா? தண்டனையார இருக்கு அங்க தண்டனையார. அங்க மனுஷங்க சீக்கிரம் மரணம் வேணும்னு வேண்டிக்கிறத பாத்திருக்கேன். இப்பதான் அங்கிருந்து வரேன். ஒரு வேலை பண்றேன். உன்னை பத்தி அவர்கிட்டே நான் புகார் பண்ணிடுறேன். அப்படி உண்மையிலேயே உனக்கு அவர் மேல பயம் இல்லைன்னா நீ இங்கே இரு. சகோதரர்களே, இங்க வாங்க வாங்க வாங்க. இவரை இங்க இருந்து போக விடாம பாத்துக்கோங்க. வரேன். நில்லு நண்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு வெறும் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வேணும். ஆனா சரியா எடை போட்டு கொடுக்கணும். கண்டிப்பா. வா 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 வா. இந்த நண்பா, இது என்னோட சின்ன அன்பளிப்பு. வேண்டாம். யாருக்கு நீங்க குறைவா எடை போட்டு கொடுத்தீங்களோ அது அவங்களுக்கு கொடுங்க. யார் யாரெல்லாம் இங்க காய்கறி வாங்குனீங்களோ அவங்க எல்லாரும் இங்க வாங்க. கொடுத்துட்டேன் நண்பா. இந்தாங்க உங்களுடைய வெண்டைக்காய்க்கான விலை. நன்றி. நில்லுங்க நண்பா, இப்ப உங்களுக்கு கோவம் இல்ல? அப்ப மந்திரியார்கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்றீங்களா நண்பா? உங்களுக்கு என்னால அந்த வாக்கு தர முடியாதே. ஏன்? உங்களுக்கு அவரை தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னதா, எனக்கு அவரை நல்லா தெரியும்னு சொன்னேன். ஆனா அவருக்கும் என்ன தெரியும் நான் சொன்னேன். நண்பா, என்னால ஒன்னும் பார்க்க முடியலையே. எனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருச்சு. அப்படியே நீ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியே நியாயத்தை வழங்கி இருக்க. யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க போனார் அவரு? அதோ அந்த பக்கம் போனோம். இதை கூர்மையாக்கு. இதுல கூர்மை இல்ல மந்திரியாரே. கட்டளை இட்டீங்கன்னா கூர்மையாக்கிடுவேன். நல்ல யோசனை தான். மகுடத்துல சூடப்படுற இந்த மயிலிறகு ஒண்ணுதான். ஆனா இதுக்காக ஆசைப்படுறவங்க நிறைய பேரு. ஒரு காலத்துல விஜயநகரத்தோட அடையாளம் இதுல இணைஞ்சிருந்தது. பல ராஜ்யங்கள்ல நியாயமான விலையை விட அதிகமான விலையை தர விருப்பம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பாருங்க, எங்களால இதுக்கு 3 மடங்கு விலை தான் தர முடியும். அதுக்கப்புறமும் உங்க விருப்பம். கோடாரிய சீக்கிரமா கூர்மைப்படுத்து. அது எப்ப வேணாலும் தேவைப்படலாம். பாருங்க, நீங்க நியாயம் இல்லாத விலையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் நீங்க 10 மடங்கு அதிகமான விலையை கொடுத்தாகணும். பிரமாதம் மகனே, ரொம்ப நல்ல பேரம் பேசிட்டு இருக்க. ஆனா இதுக்கு முன்னாடி 5 மடங்கு விலையில தான் நம்ம வியாபாரத்தை முடிவு பண்ணிருந்தோமே. ஆனா இப்போ நீங்க திடீர்னு 10 மடங்கு. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுட்டு பேசணும். இல்லைன்னா உங்க நாக்கு துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். நாங்க இந்த விலையை ஏத்துக்கிறோம்.
அது நாங்க இதுக்காக 20 மடங்கு விலையை கொடுக்க கூட தயாரா இருக்கோம். ஆனா நாங்க எங்களோட ராஜ்யத்துக்கு சீக்கிரம் திரும்பி போயாகணும். கொண்டு வாங்க. வாங்கிக்கோ. நன்றி, நாங்க கிளம்புறோம். அடிக்கடி வந்துட்டு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க மந்திரியாரே, ஆனா நீங்க அந்த மயில் இறக உங்களோட மகள் அமரபாலிக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்தீங்க. வா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு போலியானதை கொடுத்துட்டீங்களா? அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு இதோட மதிப்பு எங்கிருந்து தெரிய போகுது? நாளைக்கு என்னோட மகள் ஜென்மாஷ்டமி விரதத்தை முடிக்கும் போது அவளுக்கு அன்பளிப்பா இந்த அரிதான மயிலரக நான் அவளுக்கு வழங்க போறேன். நாளைக்கு இது சுத்தமா ஜொலிக்கணும். மந்திரியாரே, இது எங்க அசுத்தமா இருக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா பண்றது நல்லா இருக்காது. வித்வான்கள் சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு. இங்க நான் என்ன சொல்றனோ அது மட்டும்தான் நடக்கணும். இனிமே நீ எனக்கு அறிவுரை சொல்ற தப்ப பண்ணனா அப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு இந்த நாக்குல உனக்கு இந்த தலையை மிச்சம் இருக்காது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே. நான் இவனுக்கு புரிய வச்சிடுறேன். செல்வந்தர் ஐயா, இந்த மயிலிறகு இப்போ மந்திரியாரோட மகள் அமரபாளிக்கு சொந்தமானது. அதனால இப்ப இத உங்க உயிரையும் விட அதிகமா பத்திரமா பாதுகாக்கணும். ஆமா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பாக்குறதுக்கு அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருக்கீங்க. சரி, இப்போ இப்படி எல்லாம் பண்றதுக்கு நோக்கம் என்னன்னு தெரியுமா தத்தாச்சாரியாரே? அதாவது நாங்க 2 பேரும் உங்களை இந்த வண்ணத்துல குளிப்பாட்டுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய செலவுகள் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இப்போ நாங்க பண்ண அந்த செலவுல இருந்து எங்களுக்கு ஒரு போதுமான லாபமும் கிடைச்சாகணும். உங்களுக்கு பொக்கிஷங்களை பாத்துக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குல்ல? இந்தாங்க, இன்னையில இருந்து இந்த பானை உங்களுடைய பொக்கிஷம். இதை எடுத்துட்டு போய் இந்த முழு விஜயநகரத்தையும் நீங்க சுத்தி வரணும். அப்ப பக்தர்கள் உங்களை பார்த்து பக்தி உணர்ச்சியோட இந்த பானைக்குள்ள தங்க நாணயங்களை தானமா போடுவாங்க. தத்தாச்சாரியாரே, நாளைக்கு வரைக்கும் நீங்க 2 பேரும் எவ்வளவு ஆடணுமோ ஆடிக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வந்த உடனே அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கைலாயத்துக்கு போயிட்டீங்களா என்ன? உங்க கனவுல இருந்து வெளியே வாங்க தத்தாச்சாரியாரே. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இந்த பானை தங்க நாணயங்களால முழுமையா நிறைஞ்சு இருக்கணும். இல்லனா ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஜென்மத்துல உங்களுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. போங்க போங்க. காந்தா,
நான் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே வெட்டி வச்சிடு, கோதுமையும் புடைச்சிரு. அப்புறம் வெளியே போய் தண்ணிய கொண்டு வந்துரு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட ஆவி கிட்ட. ஏய், நான் ஒரு வேலை பண்றேன். சித்தப்பாவோட அறையில போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். உணவு தயாரானதும் என்னை வந்து எழுப்பி விடு. மகாமந்திரியாரே, மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு தான் இருந்தேன். இவதான் என்ன பயந்துட்டியா? அது சரி, பாஸ்கரையே ஏமாத்துறியா? இல்லவே இல்ல. ஆனா ஒண்ணு உறுதி, நீ உதவனா நான் சமைச்சு தருவேன். இல்லனா மகாமந்திரி கிட்ட. சரி குடு, வெண்டைக்காவை வெட்டி தர. அப்படியா? வா போலாம். சாரதா, சாரதா, அம்மா, அம்மா. பாரு சாரதா, இப்ப என்கிட்ட அதிகமா நேரமும் இல்ல, சொல்றதுக்கும் இப்ப எதுவும் இல்ல. எப்ப எப்படின்னு தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு, அம்மாவையும் பாத்துக்கோ. கூடவே பாஸ்கரும் வருவான். அவன் அப்பா கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வருவேன்னு சொல்லு. அவனை அரவணைச்சு பண்ண சொல்லு. நம்பிக்கையோடு இரு சாரதா, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். வாங்க போலாம். இந்த பொண்ணு யாரா இருக்கும்? அதுவும் என்னோட சமையல் அறையில. அப்புறம் இந்த ஆண் யாரா இருக்கும்? சமைக்கிறதா இருந்தா முழு மனசோட சமைக்கணும். வேணும்னா என்னுடைய மனசு எடுத்து நான் இதுல போட்டுறவா? அறிவுரை சொல்ல வந்துட்டா. நான் இங்க இருக்க கூடாது. யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒருவேளை ராமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இத பார்க்கதான் நான் இத்தனை வருஷமா உயிரோட இருந்தேனா? தூக்கு ஆண்டவா, என்ன தூக்கிட்டு போயிடு ஆண்டவா, தூக்கிட்டு. நான் என்ன பைத்தியக்காரி மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டேன். ராமா இங்க இருந்தா என்ன தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒருவேளை மந்திரியோட உளவாளிகள் மட்டும் என்ன பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என் உயிருக்கு ஆபத்தாயிடும். நில்ல பாஸ்கர். ஏய், புடி புடி. இரு. ராமா வாங்க, சாப்பாடு தயாரா இருக்கு. வந்துட்டேன் சாரதா. அட, அங்க எங்க போறீங்க? நான் இங்க இருக்கேன். பிரமாதமான வெண்டைக்காவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அற்புதம். ஆனா அதை சமைச்சது என்னவோ நான் தானே. ஆனா நான் வாங்கிட்டு வரலனா நீ எப்படி சமைச்சிருப்ப? இப்ப சாப்பிட போறியா இல்ல தேவையில்லாம இப்படியே பேசிட்டு இருக்க போறியா? இந்தா, விநாயகரை நினைச்சிட்டு சாப்பிடு. பாயசமா?
சாதத்துல வெல்லத்தையும் பாலையும் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். பாயாசம் பண்ணலாம் நேரம் இல்ல. பிரமாதம் காந்தா, நீ ரொம்பவே திறமையானவளா தான் இருக்க. அம்மா சாரதாவுடைய எல்லா குணங்களும் உன்கிட்ட இருக்கு. அம்மாவும் சாரதாவும் மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இப்படிதான் சமைச்சு போட்டு என்னை வரவேற்றிருப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.